ஒரு நிருபரின் பணத்தாசையால் தவறாக வெளியிட்ட செய்தி என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை இந்திரா காவல் நிலையத்தில் நிரூபித்தார். தவறான செய்தியை வெளியிட்டதற்காக எங்கள் செய்தி நிலையம் சார்பாக வருந்துகிறோம். அப்படா, இந்திரா குற்றவாளி இல்லன்னு நியூஸ் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரியுமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்திரா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டானே. இந்திரா கேட்டுச்சா? எல்லாரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அக்கா, அதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். அத்தையும் நியூஸ்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல? இருக்கும் இந்திரா, அத்தை ரூம்குள்ளதான் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்திரா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் என்று தெளிவாகிவிட்டதால் இந்திராவின் ரிசல்ட் உடனடியாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஏய் இந்திரா, உன்னோட ரிசல்ட் உடனே வெளியிடப்படும்னு சொல்லிட்டாங்கடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட இந்திரா. கௌதம், இன்னைக்கே உன்னோட ரிசல்ட் வந்துரும் பாரு. அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அக்கா. அக்கா, நான் ஜெயிச்சிட்டேன்ல? சொல்லுக்கா, நான் ஜெயிச்சிட்டேன்ல? ஆமா இந்திரா, நீ ஜெயிச்சிட்ட. சரிக்கா, நான் போனை வைக்கிறேன். நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரோம், சரியா? சரிடி. மாமா, ஆ? சூப்பர்ல. கடைசியில இந்திரா அவ மேல தப்பில்ல நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? அவ என்னைக்குமே ஸ்மார்ட் கேர்ள்மா. எந்த தடை வந்தாலும் அதை உடைச்சிட்டு மேல வந்துருவா. ஏன்னா அவ ஸ்ட்ராங்கான பொண்ணு. நானும் என்னோட அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா. கண்டிப்பாமா, உடனே போய் சொல்லு. நல்ல விஷயம் கேட்டா சந்தோஷப்படுறவங்க கிட்ட தான் நம்ம நல்ல விஷயத்த முதல்ல சொல்லணும். ஆனா சிலருக்கு என்ன நடந்தாலும் சந்தோஷம் மட்டும் வராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. இந்த முறையும் தப்பிச்சிட்டாலே, என்ன பண்ணாலும் இவளை மாட்ட வைக்க முடியல. ஆமாமா, இந்திரா மேல வேணும்னே தான் யாரோ பழி போட்டிருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுமா, இந்திராவை ஜெயிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. அவளுக்கு துணையா நம்ம கும்பிடுற சாமி இருக்குமா? சரிம்மா, நீ அங்க பாரு, நான் இப்ப போனை வைக்கிறேன். நாளாக நாளாக இவ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாலே. பைத்தியக்காரின்னு வெளியே அனுப்பலான்னு பிளான் போட்டா இந்த குழந்தை வந்ததுல இருந்து தெளிவா இருக்காளே. இதுல இந்த இந்திரா வேற கலெக்டர் ஆயிட்டானா இவங்களை கையில பிடிக்க முடியாது. காஃபி. ஏன் மரியாதை எடுத்து கையில தர மாட்டீங்களா? ஏன், பக்கத்துல தானே வச்சிருக்கேன், எடுத்துக்க முடியாதா? ஏன் உன்னால எடுத்து தர முடியாதா? என்ன பண்றீங்க? கைய விடுங்க, கைய விடுங்க. எங்க ஏன் கைய நசுக்குறீங்க? விடுங்க, கை வலிக்குது. எங்க விடுங்க, கைய விடுங்க. குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும், கைய விடுங்க. என்னடி, நானும் தான் பாக்குறேன், விட்டா ஓவர் ஆடுற. அவ என்னடானா உன் தங்கச்சி என் தம்பியை தூண்டி விட்டு அவனை ஆட வைக்கிறா. நீ என்னடானா உன் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம இந்திரா இந்திரன் அவ பின்னாடி அலையற. புருஷனா நீங்களா? சீ, என்னைக்காவது அப்படி மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? என்னைக்காவது அப்படி நடந்திருக்கீங்களா? ஓ, புருஷன் தான் நடக்கணுமா? இந்த வீட்லயே தண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கியே, பொண்டாட்டியா என்ன செய்யணும்னு யோசிச்சியா? விடுங்க. உன் தங்கச்சியை அவமானப்படுத்துறதுக்கு என்னடெல்லாம் செய்யறா?
இதெல்லாம் நீ தட்டி கேக்குறியா? நான் எதுக்கு என் தங்கச்சி தட்டி கேட்கணும்? அவ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என் தங்கச்சி தான் சரி. கைய விடுங்க. யாரு? உன் தங்கச்சி எனக்கு சரியா வருவா? என் தம்பி எனக்கு எதிராக்கிட்டா? கைய விடுங்க. என் குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சுட்டா. நானும் என் தம்பியை சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கணுமா? கைய விடுங்க. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. கைய விடுங்க. உனக்குலாம் என் பொண்டாட்டி சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆமா, வெக்கமா தான் இருக்கு. என் குழந்தைய கூட காப்பாத்த தெரியாத முட்டாளுக்கு பொண்டாட்டியா இருக்கமேன்னு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னடி சொல்லு? யார் முட்டாள்? வலிக்குது. நான் முட்டாளா? வலிக்குது. சொல்லுவியா? இன்னொரு வாட்டி சொல்லுவியா? ஆமா, 100 தடவை சொல்லுவேன். நீங்க முட்டாள் தான். வலிக்குது, வலிக்குது. சொல்லிட்டே இருக்க உன்ன. விடுங்க. தள்ளு. அப்பா, என்னாச்சுப்பா? டேய் அத நான் கேட்கணும். பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பேசிட்டு இருந்தோம். டேய் உள்ள காவியா கத்தன மாதிரி சத்தம் வந்துச்சு. பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பேசிட்டு இருந்தோம். குழந்தை கத்திட்டு இருந்துச்சு. நான் தான் சொல்றேன்லப்பா ஒண்ணு இல்லன்னு. டேய் கையடுற. அப்பா இல்லப்பா, அது வந்து டேய் காவியா அழுத மாதிரி சத்தம் கேட்டு தான் நான் ஓடியாந்திருக்கேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, அது வந்து அப்பா நான் தான் சொல்றேன்லப்பா. டேய் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சும்மா வழியை மறிச்சுக்கிட்டு. அப்பா ஒண்ணு இல்லப்பா, பாருங்கப்பா, குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, தூங்க வச்சிட்டு இருந்தாப்பா. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்கப்பா. வாடா இந்த பக்கம். பா. வாடா இந்த பக்கம். பா டேய் சும்மா இருங்கறல்ல. இல்லப்பா, அது வந்து டேய் நீ வாயை மூடிட்டு இரு. காவியா கிட்ட பேசிக்கிறேன், அவ சொல்லட்டும். அம்மாடி சொல்லுமா, என்னம்மா நடந்துச்சு? மாமா அது அம்மாடி சொல்லுமா, உன்னதானே கேக்குறேன். அம்மாடி பதட்டப்படாம சொல்லுமா. மாமா அது அப்பா நான் தான் சொல்றேன்லப்பா ஒண்ணு இல்ல. டேய் நான் வாயை மூடிட்டு இருன்னு சொன்னேன். அம்மாடி நீ சொல்லுமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அது மாமா காஃபி கொண்டு வரும்போது காஃபி கொண்டு வரும்போது சொல்லுமா. சொல்லுமா, காஃபி கொண்டு வரும்போது. அது இல்ல மாமா, காஃபி கொண்டு வரும்போது கட்டல்ல கால் கால் தெரியாம இடிச்சிருச்சு. காஃபி கொண்டு வரும்போது கட்டில்ல கால் அடிச்சுக்கிட்ட இல்ல? ஆமா மாமா. என்னம்மா காவியா, ஒரு பொய்ய கூட உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலையே. காலில் இடிச்சுக்கிட்டவ எதுக்கு கையில வலி தாங்க முடியாம நீவி விட்டுட்டு இருக்கிறவ? அது அது மாமா கால்ல தான் இடிச்சுக்கிட்டேன், அதான் வலி தாங்காம கத்திட்டேன். ஓ சரிம்மா, வலிக்கிற இடத்துல ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டுக்குமா. இதுக்கு மேல நான் என்னம்மா கேட்கறது? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைப்பா? எனக்கு எதுவும் இல்லையே, அவ்வளவுதான்ப்பா வந்து இடிச்சுக்கிட்டா. அதை தான்ப்பா நாங்க பேசிட்டு. நிறுத்து போதும், எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப என்னடா உனக்கு எலெக்ஷன் தான்டா பிரச்சனை? இல்லப்பா. ஆமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டா மட்டும் அப்படியே தீத்துருவீங்க பாருங்க. டேய் என்ன அந்த பக்கம் திரும்பி தனியா புலம்பிட்டு இருக்கிற? டேய் இப்ப இந்திராவும் கௌதமும் அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க சைடு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க ரூட் கிளியர். ஓ, இத சொல்லதான் இப்ப கதவை தட்டிட்டு வந்தீங்களா? டேய் எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அவசரம். டேய் இப்ப என்னடா, நான் இந்திராவுக்கும் கௌதமுக்கு சப்போர்ட் பண்றது உனக்கு பிடிக்கல அதானே? அதை விடுடா.
இனிமே நீ குறுக்கு வழியில எதையும் ட்ரை பண்ணாம எதையும் நேர் வழியில ட்ரை பண்ணு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அதுக்கு தாண்டா வந்திருக்கிறேன் நானு. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசரம். டேய் இந்தா. என்னது இது? டேய் இது நான் உனக்காக யோசிச்சு எழுதின ஸ்பீச். நாளைக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்குல்ல, அங்க போய் நீ பாட்டுக்கா தத்தக்கா பித்தக்கான்னு எதுவும் வளரக்கூடாதுல்ல. வளர்னா ஏமானம் தாண்டா போகும். இந்த பார், நான் இதுல என்ன எழுதியிருக்கணும் அதை மட்டும் பேசு போதும். ஏன்பா நான் என்ன சின்ன பையனா? எனக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? டேய் நான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லலடா. அவங்க எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நம்ம யோசிச்சு தான் செய்யணும். ஆனா உன் ஈகோ அதுக்கு ஒத்து போறதில்ல, அதானே? பார், நான் இதுல டீட்டெயில்டா எழுதியிருக்கேன். இதை படிச்சுட்டு இதுல இருக்கிறது என்னவோ அதை அப்படியே பேசிட்டு வா. புரியுதா? புடி புடிடா. பேசிடுவல. டேய் கதிரு, உன்னை நம்பலன்னு உனக்கு கோவம் வருதில்ல? நம்புற மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்ணி காமி. டேய் நீயும் ஏன் பையன்தான்டா. எதையாவது பண்ணி நீ அசிங்கப்பட்டு என்னை அசிங்கப்படுத்திடாத. நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? மடி, ஆயின்மெண்ட் அங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து காலில் போட்டுக்குமா. இல்ல மாமா, பாப்பா இரும்பிக்கிட்டே இருந்தான். நான் மருந்து கொடுத்துட்டு அப்புறமா போட்டுக்கிறேன். ம் சரிம்மா. டேய் இதில் இருக்கிறத பேசிட்டு பத்திரமா வா. என்னடி முறைக்கிற? சப்போர்ட்டுக்கு என் அப்பா இருக்கிறன்ற திமுறா? அதெல்லாம் ஒண்ணு என்கிட்ட இங்க வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பையனா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொடுமை. என்னடி சொன்ன உன்ன? சார் ஹலோ. ஆமா சார், ஆமா சார். சரி சரி சார், பண்ணிடலாம். சொல்லுங்க சார். ஓகே. ஓகே சார். சொல்றேன் சார், சொல்றேன் சார். எனக்கு யாரும் வேண்டாம், என் குழந்தை போதும். குட்டி பையன் நைட்ல இருந்து அழுதுகிட்டே இருக்க. இப்ப சித்தியும் சித்தப்பாவும் வந்துருவாங்க, உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சுவாங்க. அழக்கூடாதுன்னு சமத்தா இருக்கணும். காவ்யா, குட்டி பையன் என்ன சொல்றான்? குட்டி பையன் பெரியம்மாவை தேடுறான், எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறான். என்னமா செய்யறது? இந்த குடும்பத்துக்கு என்ன சாபமோ என்னவோ, யாருமே குழந்தை எடுத்து கொஞ்சறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சு. எந்த வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். அக்கா, நீங்களும் இப்படி பேசாதீங்க. இவன் நம்ம வீட்டு குழந்தைக்கா, ஏன் குழந்தைக்கா? ப்ளீஸ்கா, நீங்களாவது நம்புங்க. ஏய், சரி சரி சரி, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், சாரி. ஆமா, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கான்? ஆமாக்கா, சளி அதிகமா இருக்கு, நைட்ல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். ஐயோ, இப்படியே விட்டா அதிகமாயிடுமா? வா, வேணா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? அக்கா, அதெல்லாம் கேட்டு நான் சிரப் வாங்கி வச்சிட்டேன்க்கா.
நீங்க இருங்க, நான் இதோ இப்ப எடுத்துட்டு ஆ வரேன். சரி சரி. ஓ ஓ ஓ ஓ. ச்சே, பாவமா இருக்கு. இப்படி சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாளே. பெத்தவ கூட இப்படி பாத்துக்க மாட்டா. காவியா, மருந்து கிடைச்சதா இல்லையா? இதோ இருக்குக்கா, ஒரு நிமிஷம். அக்கா இத புடிங்களேன். இதான் இந்த மருந்து தான். கொஞ்சம் சீக்கிரம் பாத்து. ஏய் அழறானா? ஐயோ ஐயோ, பேப்பர். இது முக்கியமான பேப்பர் ஆச்சே. என்னம்மா நீ என்ன இப்படி பண்ணிட்ட நீ? ஏய் தம்பி, இது ஏதாவது முக்கியமான பேப்பரா? அவ ஏதோ கை தவறி கொட்டிட்டா. ஏண்டி கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? இப்ப நான் இதை வச்சு என்ன செய்யறது? ஐயோ இல்லங்க, குழந்தைக்கு ரொம்ப இருமலா இருந்துச்சுன்னு சிரப் குடுக்கலான்னு வந்தேன். தெரியாம கொட்டிருச்சு. தெரியாம கொட்டிருச்சா? இதை நான் நம்பணுமா? இதை நான் நம்பணுமான்னு கேக்குறேன். இது ஒரு தொலை, நீ ஒரு தொலை. ஏன்டி என் வாழ்க்கையில வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ தம்பி தம்பி, அவ ஏதோ தெரியாம தான்ப்பா கொட்டிட்டா. அண்ணி நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏய் நீ வேணும்னு தானே பண்ண? உன் தங்கச்சி ஜெயிக்கணும், அதானே உனக்கு முக்கியம். இல்லங்க, அப்பாவை பார்த்து எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு, அது உனக்கு பொறுக்கல, அதானே இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ என்னங்க, அநியாயமா பேசாதீங்க. நான் வேணும்னே செய்யல. சாரி. போய் சொல்லாத. எப்படி நடிக்கிறா பாருங்க. ஐயோ தாங்க முடியல. உன் தங்கச்சிக்காக என்ன வேணா செய்வல. தம்பி 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 விடுங்க நீ. என்ன தம்பி நீங்க? அவளுக்கும் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவளே துடிச்சு போயிருக்கா. அவளை போய் அடிக்க போறீங்க? என்னது? இவளுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் நடி பண்ணி. நீங்க வேணா இதெல்லாம் நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். என் அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது பொறுக்காம இப்படி செஞ்சு வச்சிருக்கா. இல்லங்க, நிஜமா இல்ல. நான் தெரியாம தான் கொட்டிட்டேன். சத்தியமா வேணும்னே நான் பண்ணல. நான் வேணா எழுதி கொடுக்கறேங்க. என்னது? நீ எனக்கு எழுதி தரியா? நல்ல காமெடி. இத பத்தி என்னடி தெரியும் உனக்கு? நீயே ஒரு பைத்தியக்காரி. வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப வரக்கூட வழி தெரியாது. ஏன் தெரியாது? நானும் படிச்சவதான், டிகிரி வச்சிருக்கிறவ. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அதுக்காக தம்பி என் அப்பா 40 வருஷம் அனுபவத்துல எழுதுனத நீ இப்ப உடனே எழுதிருவியா? நான் தெரியாம மருந்து கொட்டிட்டேங்க. தப்புதான், மன்னிச்சிருங்க. அது ரொம்ப முக்கியமான பேப்பர். 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே எழுதி கொடுக்கறேன். ஓ 1 ஹவர்ல எழுதிடுவியா? மேடம் அவ்வளவு பெரிய ஆளா? அசோசியேஷன் மீட்டிங்ல நான் பேசணும். என்ன டீடைல் உனக்கு எப்படி தெரியும்? என்னமோ இட்லிக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி சொல்ற. அவ்வளவு ஈஸியா போச்சா மீட்டிங் பேப்பர்னா உனக்கு? தம்பி தம்பி, ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். அண்ணி இங்க பாருங்க, நான் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கேன் அதே மாதிரி காவியாவாலையும் முடியும். ஆமாங்க, ப்ளீஸ்ங்க, நான் எழுதி கொடுத்துறேன். நானும் பாக்குறேன். அப்படி என்னதான் எழுதி கிளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இவளுக்கு நீங்க வேற சப்போர்ட்ல. தம்பி காவியா, நீ எழுதுமா, உன்னால முடியும். அதான பார்த்தேன். பெருசா சவால்லாம் போட்ட, இப்ப எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வச்சிருக்க. இவ்வளவு நாள் தங்கச்சி தங்கச்சின்னு அழுத,
இப்போ இந்த தொலையை கட்டிட்டு அழுகுறியா? இல்லங்க, நான் அம்மா தாயே, நீ எதுவும் பேசாத. இப்ப அண்ணி வேற வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். வாய் மட்டும் நல்லா கிளிய பேசுறல. எல்லாம் பேப்பருக்கு பிடிச்ச கேடு, எல்லாம் வேஸ்ட். தோ நீயும் வேஸ்ட். நான் பாக்குறேன் நீ என்னதான் எழுதுற, நானும் பாக்குறேன். எழுது. இந்தாங்க. எங்க போறீங்க? என்னங்க? பா வாங்க ஏய் வாங்க. இப்ப எதுக்குடா கத்திட்டு இருக்கிற? சொல்றேன்ப்பா, எல்லாரும் பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, இப்ப என்ன பண்ணிருக்கா தெரியுதா? இது அதான் இல்ல, நீங்க எழுதி கொடுத்த பேப்பர்ல வேணும்னே மருந்து கொட்டிட்டா. ஐயோ இல்ல. இப்ப இவ சுயமா எழுதி வச்சிருக்கா. இத போய் நான் பேசணுமா?